டேரக்டர் பிஸியாக இருக்காருங்க. ஓகே ஓகே சார் சரவணா சாரை பார்க்கணும். இல்லைங்க, அவர் உள்ள பிஸியாக இருக்காருங்க. நீங்கள் வேணால் வெயிட் வெயிட் பண்ணி போகலாம். ஓகே சரி, தேங்க்யூ. சொல்லுங்கள். ஆமாங்க, இன்னும் ஒரு 1 வீக்கில் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுங்க. ஆமாம், டிஸ்கஸ்லாம் முடிஞ்சுது. சரிங்க சரிங்க, அப்புறம் கால் பண்ணுங்கள் 1 வீக் ஆச்சு. ஓகே. என்னங்க சார் சரவணன் சாரை பார்க்கணும். நீங்கள் இருங்க. ஆர்டிஸ்ட். நீங்கள் ஒரு பிஸியாக இருக்காரு, நான் ஒரு ஃப்ரீயானு சொல்கிறேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஓகே. இந்த அழகான புயல் என் இதயத்தை மகிழ்ந்த சரி 448 மணி நேரம் 325 நிமிடம் 45 செகண்ட் ஆகுது. கரெக்ட். நான் உதவி இயக்குனராக போராடிட்டு இருந்த காலகட்டத்தில் என்னுடைய நாள் இப்படி தான் ஆரம்பிக்கும். பேர் என்ன? தேவதி. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. ஓகே. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போது ஹீரோ அங்கேருந்து வருவார். நீங்கள் ஓடி போய் அவர் காலில் பொத்துன்னு விழுந்து ஐயான்னு சொல்கிறீங்க. யார் நீ? என் பேர் சரவணன். சரி. சீரியல் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுங்க சார். சரி. உங்கள்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுங்க சார். அப்படியா? என்கிட்ட ஏற்கனவே ஒரு 7 பேர் இருக்காங்க ஐயா. நீ என்ன பண்ணுற, வேற எங்கேயாச்சும் ஒரு பெரிய டைரக்டரை பார்த்து வேலைக்கு சார். ஓகே சார். அப்ரெண்டிஸாக வச்சுக்கோங்க. அப்ரெண்டிஸ் இருக்கிற அத்தனை பேருமே அப்ரெண்டிஸ் தானேயா? சரி சரி, நீ ஒன்று பண்ணு. நெக்ஸ்ட் அப்புறம் பார்க்கலாம். நீ போய் சம்பளம் இருக்கட்டும். நீ ஒன்று பண்ணு, நீ போய் வேற யார்கிட்ட வேலையை பாரு. நீ என்ன பண்ண பண்ணுற? இப்போ நான் சொல்கிறத அப்படியே செய்கிறேன். ஓகே. நான் 3 வருடங்களாக உதவி இயக்குனராக வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். கண்டிப்பாக
என் இயக்குனரிடம் சேர்ந்து விடுவேன் என்ற நம்பிக்கையில் என் அம்மாவிற்கு எழுதும் கடிதம். என்ன அது கையெழுத்து? அசன் டைரக்டர் சேர வரும்போது கையில காலில் வந்து சேர்ந்துடுறீங்க. வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன எழுதுறீங்க எனக்கு இது ஒரு இளவும் புரிய மாட்டேங்குது. என்ன இது? ஈனா ஈனானு டைட்டில் வச்சிருக்கோம். அதுக்காக ஹீரோ எப்போ ஈன்னு இழுச்சுக்கிட்டே இருப்பானா? என்ன நீ யாரே நீ இங்க வாயா. எவையா அது டைலாக் மண்ணு மாதிரி எழுதி இருக்கான். பையில வந்தாங்களா அந்த பக்கத்துல முட்டை இருக்கணும்னு சொல்றேன். நீ மயிர் இருக்குன்னு எழுதிட்டு இருக்கேன். என்னையா உனக்கு? என்ன சீன்? என்ன சீன் இது? இதெல்லாம் ஒரு சீனாயா? நான் எழுதின சீனே என்னால எடுக்க முடியல. நீ போயா மயிர் போயா போயா. வந்துட்டாங்க நாய்ங்க. அசன் டைரக்டர் வேணுமா? ஒரு இளவும் தெரியாது புறத்து ஊர்ல வந்துருங்க. என்ன பாக்குற? அப்படியே போடி போடி. உங்களை பிச்சு கூட வச்சு இந்த கம்பெனி பண்ணி வந்தா ராஸ்க. டேய் வேண்டாம்டா. ஒரு டீயும் ஒரு வடையும் கொடுங்க. சாயங்காலம் காசு கொடுத்துருப்பா. நான் பார்த்ததே இல்லையா? பார்த்துட்டு வந்து கடன் கேட்குறேன். நம்பிக்கையே கொண்டாந்து கொடுத்துருப்பா. மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும். நானும் ஒரு நாள் இந்த சமூகத்தில் பெரிய இயக்குனராக பேசப்படுவேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது. கனவு மெய்ப்பட வேண்டும். டேய் சரவணா, டியூஷன் போடான்னா என்னடா செவுத்துல கிரிக்கிட்டு இருக்கற? இதோ போயிரப்பா. அம்பாயா? அப்பா அதான் அப்பா, ஊரெல்லாம் போயிரப்பா, போஸ்ட் அடிக்காதீங்கப்பா, ஒட்டிக்கிறா. அப்பா. நீ வேற எழுதியா? போயிரப்பா. டேய் அடிக்காதீங்கப்பா. அப்பா நைட்டு வீட்டுக்கு வாடா உன்னை கவனிச்சுக்கிறான். சரவணன் வந்து ஆர்மியில் தான் சேர்க்கணும். இல்ல டாக்டர் தான் சேர்த்துக்கணும். இல்லை இவனோட டேலண்ட்டுக்கு இவனோட வேகத்துக்கு வந்துட்டு ஆர்மியில் தான் சேர்க்கணும். கிடையாது, இவ டாக்டர் தான் சேர்த்துக்கணும். இவன் ஏர்ஃபோர்ஸ் பைலட் தான் இவன் சேர்த்தி ஆகும். இல்ல சரவண டாக்டர் தான் சேர்த்துக்கணும். இல்லை குட்டி வேணா டாக்டர் தான் சேர்த்துக்கணும். ஆள பிறந்த மகராசா மகராசா. உன் எண்ணத்தில் சோதனையிலும் வேதனையிலும் நீ உறுதியாக நின்றால் வெற்றி என்பது எட்டாததோ கிட்டாததோ அல்ல.
Thank you.